ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் பேக்கேஜ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை 2024 2025க்கான அப்ளிகேஷன் தற்போது ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தின முழு தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யார் யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் எல்லா டீட்டெயிலும் நம்ம முழுமையா ஷேர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம் பத்தியும் ஒவ்வொரு ஜாப் பத்தியும் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வேலை வாய்ப்பு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த உதவித்தொகை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை பத்தின முழு தகவலை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கான அபிஷியலா வந்திருக்கூடிய அந்த வெப்சைட் லிங்கோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை தமிழக அரசு சார்பில் கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகை வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை 2024 2025 ஆண்டிற்கான அந்த உதவித்தொகை வழங்கும் திட்டம் தற்போது அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. இதுல ஹோம்ன்ற ஆப்ஷன்ல வந்துட்டு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோடபிள் ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுல யூஏ அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கான அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும். தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம் 2024 2025 ஆண்டிற்கான அந்த அப்ளிகேஷன் தற்போது ஓபன் பண்ணிருக்கிறாங்க. சோ இதுல யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வேலைவாய்ப்பு பதிவுதாரர்களுக்கான தகவல் உதவித்தொகை விவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நீங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் 200 ரூபாய் உங்களுக்கான உதவித்தொகையா கொடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 300 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க. அதற்கு மேல 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அதற்கு சமமான தகுதி பெற்றவர்கள் அப்படின்னா டிப்ளமோ அதுக்கு ஈக்குவலா படிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபாய் மாதம் உதவித்தொகையா கொடுக்குறாங்க. பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகளுக்கு மாதம் 600 ரூபாய் உங்களுக்கான உதவித்தொகையா கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுல 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் ஆகுது. ஜஸ்ட் இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சோ இதுல என்னென்ன படிச்சிருக்கவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சோ இதற்கு கல்வி தகுதி கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. சோ 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றவர்கள், அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இல்ல அதற்கு சமமான தகுதியினர், அதாவது பட்டய படிப்பு இளநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தோர் போன்றவர்கள், பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகள் இவங்கெல்லாம் இந்த கல்வி தகுதிக்குள்ள வராங்க. பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழில் பட்ட படிப்பு நீங்க இது படிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. இதை தவிர்த்து மத்த எல்லாருமே நீங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதற்கு மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. பதிவு செய்து காத்திருப்பு காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. விண்ணப்ப நாளுக்கு முந்தைய காலாண்டின் முடிவில் 5 ஆண்டுகளுக்கு குறையாது வேலைவாய்ப்பு அலுவலகங்களை பதிவு செய்து வேலைக்கு காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நம்ம 10th படிக்கும் போதே பதிவு பண்ணிருப்போம். இதனால நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சோ 10th படிக்கும் போதே நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதற்கப்புறம் வருமானம் கேட்டிருக்கிறாங்க. விண்ணப்பதாரரது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 72,000க்கு மேற்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பார் பாருங்க, அவர்கிட்ட நீங்க ஒரு கையெழுத்து ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது இன்கம் சர்டிபிகேட் மாதிரி நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். இதற்கான வயது வரம்பு பாருங்க, 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஜெனரல் கேட்டகரி எல்லாமே 40 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஆதி திராவிடர் பழங்குடியின விண்ணப்பதாரர்கள் 45 வயது வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுல நேட்டிவ் அதாவது இருப்பிடம் எங்க இருக்கணும் அப்படின்னா விண்ணப்பதாரர் எல்லாமே அதாவது ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாமே தமிழ்நாட்டுல படிச்சுக்கணும்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா அவங்க உங்களோட பேரண்ட்ஸ் 15 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டுல வசிச்சிருக்கணும். 15 வருஷத்துக்கு கம்மியா வசிச்சிருக்க கூடாது. 15 வருஷத்துக்கு மேல நீங்க இங்கதான் ஸ்டே பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பின்மை விண்ணப்பதாரர் அரசு துறை, தனியார் துறையில் எந்த விதமான ஊதியம் பெறும் பணியிலோ அல்லது சுய வேலை வாய்ப்பில் ஈடுபட்டவராகவோ இருத்தல் கூடாது. மேலும் விண்ணப்பதாரர் தனியாரிடமிருந்தோ அல்லது அரசிடமிருந்தோ வேறு எந்த வகையிலும் எந்த விதமான உதவித்தொகையும் பெறுவராக இருக்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரைவேட் செக்டார்லயோ கவர்மெண்ட் செக்டார்ல வேலை பார்க்க கூடாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான உதவித்தொகையும் பெறுவராக இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. சோ பள்ளி கல்லூரிகளுக்கு அன்றாடம் சென்றும் பயிலும் மாணவ மாணவியர்கள்
விண்ணப்பதாரர் அன்றாடம் கல்வி நிறுவனங்களில் சென்றும் மாணவ மாணவியராக இருத்தல் கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பயன் பெற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு 1993 நிறுத்தம் செய்யப்பட்ட வேலைவாய்ப்பற்றோர் நிவாரண திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற மனுதாரர்களுக்கு இப்புதிய வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகையின் உதவித்தொகை பெற தகுதியுடையவர்கள் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்க வாங்கியிருந்தாலும் இப்பவும் உங்களால வாங்க முடியும். சோ இதுல முக்கியமான இம்பார்ட்டன்டான நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. வேலை வாய்ப்பற்ற உதவித்தொகை பெறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவாறு வருவாய்த்துறையினால் வழங்கப்படும் சான்று பெற்று மனுவுடன் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த ஃபார்மும் கொடுத்திருக்காங்க. அனெக்சர் 2ல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அதை ஜெராக்ஸ் பண்ணி நம்ம ஆலைகிட்ட சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நீங்க இந்த ஸ்கீம்ல பங்கு பெறதுக்கு உங்ககிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் பாஸ்புக் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி வேலை வாய்ப்பற்ற உதவித்தொகை 3 ஆண்டுகளுக்கு அல்லது நீங்க 3 வருஷத்துக்கு கண்டினியூவா பெறலாம். இல்லைன்னா 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பெறலாம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பற்ற உதவித்தொகை பெற்று வரும் காலத்துல ஏதாச்சும் நீங்க ஜாப் வாங்குறீங்க, ஏதாவது கவர்மெண்ட் செக்டர்லயோ பிரைவேட் செக்டர்லயோ ஜாப் வாங்குறீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு கண்டிப்பா தெரியப்படுத்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ வேலை வாய்ப்பற்ற உதவித்தொகை பெறும் காலத்துல பதிவை தொடர்ந்து புதுப்பித்து வர வேண்டும். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கண்டிப்பா நீங்க ரெனியூவல் பண்ணிக்கிட்டே வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுதான் இதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை கொடுத்திருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் ஆகிற எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கேயே கொடுத்திருக்காங்க பாருங்க. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விண்ணப்ப எண், வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை, அதே மாதிரி முழு விவர பதிவேடு வரிசை எண், இந்த 3மே நீங்க ஃபில் பண்ண வேண்டாம். இது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஃபில் பண்ணிக்கிறவாங்க. இங்க உங்க போட்டோ ஒட்டணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிட்டு புகைப்படத்தின் மேல் விண்ணப்பதாரர் கையொப்பம் இட வேண்டும். இதுல நீங்க ஒரு சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரோட பெயர், உங்க பெயர் குறிப்பிட்டுருங்க. விண்ணப்பதாரரது தந்தை இல்ல தாயார், கணவர், மனைவி, பாதுகாவலர் யாரோட ஒருத்தர் பெயர் எழுதிருங்க. விண்ணப்பதாரரின் பிறந்த தேதி, வயது குறிப்பிட்டுருங்க. விண்ணப்பதாரரின் நிரந்தர முகவரி குறிப்பிடணும். அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செய்த தேதி கேட்டிருக்கிறாங்க. SSLC தேர்ச்சியின்மை எப்ப பதிவு செஞ்சீங்க, எல்லாத்துக்குமே ஒரு டேட்ல பதிவு பண்ணிருப்போம். அதை நீங்க எம்ப்ளாய்மெண்ட் அந்த இதுல போய் வெப்சைட்ல போய் லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் வங்கி கணக்கு பற்றிய விவரங்கள், உங்களோட வங்கியின் பெயர், கிளையின் முழு முகவரி, வங்கி சேமிப்பு எண், SBI அக்கௌண்ட் நம்பர், வங்கியின் IFSC கோடு இதெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ல தான் அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க. மனுதாரர் சார்ந்த இனம் கேட்டிருக்கிறாங்க. அதாவது அருந்ததியினரா என்ன கேட்டகரியில வரீங்க அப்படின்றத நீங்க டிக் பண்ணணும். சோ அதுக்கப்புறம் என்ன மதம் அப்படின்றத டிக் பண்ணணும். கல்வி அதுல பாத்தீங்கன்னா 10th ஃபெயில் அப்படின்னா இங்க டிக் பண்ணணும். 10th பாஸ்னா இங்க, 12th இங்க. சோ என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு நேரம் நீங்க டிக் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலை வாய்ப்பக பதிவு விவரம், அதாவது பதிவு செய்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் பெயர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் எங்க அப்படின்றத நீங்க குறிப்பிடணும். அதே மாதிரி பதிவு எண், பதிவு செய்த தேதி எல்லாமே இதுல நீங்க குறிப்பிடணும். குறிப்பிட்ட தேதி விவரங்கள் எல்லாமே அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டுல இருக்கும். இல்ல அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த வெப்சைட்ல போயிட்டு லாகின் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்க குடும்ப உறுப்பினர் பற்றிய தகவல்கள் குறிப்பிடணும். உங்களுடைய ஆதார் எண், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் குறிப்பிட்டு இங்க உங்க சைன் பண்ணணும். விண்ணப்பதாரின் கையொப்பத்துல உங்க சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அலுவலக பயன்பாட்டிற்கு மட்டும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் அவங்களே ஃபில் பண்ணிக்கிறாங்க. சோ இதுல எவ்வளவு என்ன அப்படின்றத அவங்க ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்தரா இன்டிமேஷன் பண்ணுவாங்க. வருவாய்த்துறை சான்று இதுதான் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7ல இருக்கு. இதை நீங்க ஜெராக்ஸ் எடுத்து இதை ஃபில் பண்ணி உங்களோட ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட நீங்க சைன் வாங்குற மாதிரி இருக்கும். சோ வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை அனுமதி அளிப்பது பற்றிய தகவல் இந்த உங்களுக்கு கொடுப்பாங்க. எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு காலத்துக்கு கொடுக்குறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்றது ஃபர்தரா உங்களுக்கு இது கொடுப்பாங்க. சோ நான் இதெல்லாம் ஃபில் பண்ணி எங்க கொடுக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. சுய உறுதிமொழி ஆவணம் இதுவும் நீங்க ஃபில் பண்ணணும். இதெல்லாம் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி எங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. உங்களுடைய மாவட்டத்தோட எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ், ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணியிருப்பீங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்டாக்ட் அஸ் இந்த வெப்சைட்ல கான்டாக்ட் அஸ் அப்படின்னு இருக்கும். அதுல கீழே வந்தீங்கன்னா TECGS கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் மாவட்டம், அதாவது மாவட்டத்துல இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் எங்கெங்க இருக்கோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எங்கெங்க இருக்கோ எல்லா டீட்டெயிலும், சென்னைக்கு எங்க இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், தஞ்சாவூர் எல்லா மாவட்டத்துக்கும் அதோட அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க. இங்கதான் நீங்க போய் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதை செக் பண்ணி உடனே
சோ இதை செக் பண்ணி உடனே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருங்க. ஒன்றும் இல்ல, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் ஆகுது அப்படின்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல கொடுத்தா போதுமானது. அவங்களே எல்லாமே பண்ணி ஃபர்தரா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதம் வரக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ இந்த ஒரு சூப்பரான அருமையான ஸ்கீமை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்கீமை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.